Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல 12th Botany, Pure Science Botanyல பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் சாப்டர் 2ல என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். ஆல்ரெடி சாப்டர் 1 அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு சாப்டர்ஸாக ஒவ்வொரு வீடியோவை அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு அல்லது பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சிங்க. ஏன்னா இதில் ரிப்பீட்டட் கொஷின் நமக்கு வந்து வரும். கண்டிப்பாக இதுலேருந்து 1 or 2 கொஷின் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வரும். அதே போல் எந்த மாதிரியான கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணி வச்சுங்க. நீங்கள் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதோட பிடிஎஃப் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. அல்லது ஒரு 500 லைக்கு, ஒரு 100 கமெண்ட்ஸ், இதில் எதனாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம இதோட பிடிஎஃப் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 2ல் 2 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ கமெண்ட்லாம் பியூர் சயின்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க, அல்லது பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மரபணு இடைச்செயல் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ஜீன் இன்ட்ராக்ஷன்? இந்த கொஷின் நல்லா பாருங்கள். மரபுசாரா பாரம்பரியங்கள், நேம் த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. மெண்டல் ஆய்வுக்கான மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிஞர்களோட பெயர். கிவ் த நேம் சயின்டிஸ்ட் ஹூ ரீடிஸ்கவர் மென்டலிசம். அதுக்கடுத்து சோதனை கலப்பு, டெஸ்ட் கிராஸ்னா என்ன? அதுக்கடுத்து கொல்லி மரபணுக்கள், லீத்தர் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். அது வரை இந்த கொஷின் ரிப்பீட்டடு, சரிங்களா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. யார் ரீடிஸ்கவர் பண்ணது? மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்சல்கள், ஜீன் இன்ட்ராக்ஷன் என்னென்ன, அதோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பிற்கலப்பு பாருங்கள், 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இங்கேயும் பிற்கலப்பு, இது எல்லாமே. அதுக்கடுத்து மரபியல் என்றால் என்ன? ஜெனட்டிக்ஸ்னா என்ன? முதுமரபு மீட்சி லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. அட்டாமிசம் அப்படின்னா என்ன? அதுக்கடுத்து ஒரு பண்பு கலப்பினை கூர்ந்தாராய்ந்து அதன் விளைவாக மெண்டல் உருவாக்கிய 2 முக்கிய விதிகள் பெயர்கள், நேம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த லாஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸு, ஒடுங்கு கொல்லி மரபணு பெற்றுள்ள ஆண்டியர் இனத்தில் காணப்படும் 3 வகை தாவரங்கள். எக்ஸ்பிளைன் 3 kinds of plants that have recessive gene antirrhinum. அதுக்கடுத்து மெண்டலோட 7 வேறுபட்ட பண்புகள், 7 கான்ட்ராக்டிங் ட்ரைஸு. அதுக்கடுத்து இணை ஓங்குதன்மை, கோடாமினன்ஸ் அப்படிங்கிறது. பண்பு கூறுத்தன்மை, பிலியோட்ராஃபி. மெண்டல் பெருக்கு சோதனை வெற்றிக்கான காரணங்கள், ரீசன் ஃபார் மெண்டல் சக்சஸ் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்டு. மெண்டல் ஆய்வு செய்யப்பட்ட 7 வேறுபட்ட தாவரங்கள், இது வந்து ரிப்பீட்டட் கொஷின், சரிங்களா? 7 கேரக்டர்ஸு. அதுக்கடுத்து பாருங்கள், 3 மார்க்ஸுமே கேட்டிருக்காங்க. இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். தொடர்ச்சியான வேறுபாடு, தொடர்ச்சியற்ற வேறுபாடு, டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூ வேரியேஷனு. சைட்டோபிளாஸ மரபொழி பாரம்பரியம், சைட்டோபிளாஸ்ம் இன்ஹெரிட்டன்ஸ். இங்கே 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓங்குதன்மை மறுத்தல் நிகழ்வு, அதாவது டாமினன்ட் எபிஸ்டஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது வந்து ஒன்றுன்னு நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து வேறுபாடுகளோட முக்கியத்துவம் 3 எழுத சொல்லியிருக்காங்க. பட்டாணி தாவரத்தின் மரபணு, கனி, மலர், அதுக்கடுத்து அதோட அமைவிடம், அதுக்கான மரபணு அந்த பாக்ஸில் போட்டிருக்கோம். இது ஃபஸ்ட்டு நடந்த எக்ஸாம்ஸில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஷின் கேட்கல. இங்கே பாருங்கள், ஓங்குதன்மை மறைத்தல், இது வந்து 2வது வாட்டி கேட்டிருக்காங்க, சரிங்களா? டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸு. அதுக்கடுத்து முழுமையற்ற ஓங்குதன்மை, இது வந்து நல்லா பார்த்துங்க. இந்த ஓங்குதன்மை மரத்தில் முழுமையற்ற ஓங்குதன்மை தான் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. மெண்டலோட ஒரு பண்பு கலப்பு, மோனோஹைப்ரிட் கிராஸு. பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியம், ஆல்ரெடி இது வந்து 3 மார்க்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஓங்குதன்மை மரத்தில் பாருங்கள், இதோட 3வது டைம் இதில் இருக்கிறது. ஒரு பண்பு கலப்பு வந்து 2வது டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஓங்கி மறைத்தல், இதோட 4வது டைமு. முழுமையற்ற ஓங்குதன்மை, இது வந்து 2வது டைம் இந்த மாதிரி, சரிங்களா? பல்கூட்டு பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் விவரி, பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஓங்குதன்மை மரத்திலும் முழுமையற்ற ஓங்குதன்மையும் நிறையா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு கலப்பு. மோஸ்ட்லி இந்த 3 கொஸ்டினை நல்லா பார்த்துருங்க. இரு பண்பு கலப்பு 5 மார்க்ஸில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் நமக்கு செகண்ட் சாப்டர்ஸ்லேருந்து உண்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படித்து வச்சுங்க. இதில் ஏதாவது கொஷின் படிக்காமல் இருந்தீங்கன்னா அது எல்லாமே ரிவிஷன் கொடுத்து வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த சாப்டரில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்க்கு அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.